தற்கூரி அப்படின்ற இளைஞர்களை பார்த்து விஜய் பக்கம் போகிறவங்கள தற்கூரின்ற விஷயம் வந்து பயங்கர பேசு பொருளாக இருக்குது. அறிவு திருவிழா வந்து சொல்கிறாரு திமுக திமுக சைடில் தான் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து எழிலரசன் வந்து தற்கூரின்னு சொல்லாதீங்க, அவங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய இளைஞர்கள் தான் வந்து விஜய் பக்கம் போகிறாங்க, அவங்க கிட்ட போய் அவங்க மொழியில் பேசுங்க, ஜென்சி கிட்ட மொழியில் போய் பேசுங்க, நாம அவங்கள அரசியல் படுத்த என்னது இந்த இளம் தலைமுறை டிஜிட்டலாக வளர்றாங்கல்ல. ஆமாம், வளரும் போதே பார்க்கும்போதே இந்த போனோட தான் அவங்களோட வாழ்க்கையாக மாறுது. நாம் ஆரம்பத்தில் எங்களோட வாழ்க்கையெல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் பார்த்தா நமக்கு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது, அப்படி ஒரு சூழலும் கிடையாது. ஆனால் ஜென்சிக்கின்றவங்க எல்லாம் இணையதளம் தான் அவங்களோட வாழ்க்கையாகவும் நுகர்வாகவும் அன்றாடம் ஒரு சண்டே லீவ் இருந்தால் அந்த சண்டே போக்குறது அதுவாக தான் இருக்குது. அப்போ நம்ம டிஜிட்டலாக என்னவோ தயாராக இருக்கும். திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன தயாராக இருக்குது. சீமான் ஒரு பக்கம் அந்த போலரைசேஷன் பண்ணுறாரு, ஏன்னா அவர் யூடியூப் இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற நிலைமைகள் தான் இருக்குது. இப்போ விஜயும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இடதுசாரி இயக்கங்களோ திராவிட இயக்கங்களோ அது இல்லை, அதனால தான் அங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தற்குறின்னு சொன்னதை ஏற்கவே முடியாது. அப்போ நீங்கள் இங்கே இருக்க திராவிட இயக்கங்களும் அவங்கள இளைஞர்களும் வந்து அரசியல் படுத்தாத ஒரு காரணம்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அவங்கள அரசியல் படுத்தணும் தம்பி விஜய், அது அவர் செய்யலை. இன்னும் அது செய்வதுக்கு நிறைய நாளும் ஆகாது.